உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? ஐயோ, கையில என்னாச்சு மாப்பிள்ள? கையே எப்படி இருக்கு? ஐயோ, என்ன மாப்பிள்ள கை வந்து விழுந்த மாதிரி இருக்கு? கேள்வியா கேக்குறீங்க? ஐயோ, என்னங்க? அண்ணே பாத்து மாப்பிள்ள, எதுக்கா இவரை இப்படி அடிச்சீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இங்க பாருங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை மாப்பிள்ள? துளசி உயிரோட இருக்கிறது உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா தெரியாதா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அன்னைக்கு ஒரு நாள் வந்து இதையத்தான் சொன்னீங்க, இன்னைக்கு அதையத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. யோ, ஆமாயா, அன்னைக்கு நான் தான் சொன்னேன் அவ உயிரோட இருக்கான்னு. இங்க பாரு, இன்னைக்கு நான் அவளை உயிரோட கோயில்ல பார்த்தேயா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என் பொண்ணை பாத்தீங்களா? அவ உயிரோட இருக்காளா? எங்க இருக்கா? ஆனா அவ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாயா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? துளசி உயிரோட இருக்காளா? என் பொண்ணு உயிரோட இருக்காளா? சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க உண்மையை தான் சொல்றீங்களா? எங்க துளசி உயிரோட தான் இருக்காளா? மாப்பிள்ள அவ எங்க இருக்கா மாப்பிள்ள? சொல்லுங்க மாப்பிள்ள. பாருங்க, முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. துளசி உயிரோட இருக்கிறது உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா தெரியாதா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல மாப்பிள்ள. துளசி உயிரோட இருக்குது இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது மாப்பிள்ள. எங்க மாப்பிள்ள இருக்கா? துளசிக்கு என்னாச்சு? ஏய், அவ உயிரோட இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை மட்டும் சொல்லுங்க. தெரியாது மாப்பிள்ள, எங்களுக்கு தெரியவே தெரியாது மாப்பிள்ள. ஐயோ, என் மக உயிரோட இருக்காளா? ஐயோ, நம்ம பொண்ணு உயிரோட இருக்காளா? ஐயோ கடவுளே, அவ உயிரோட இருக்கப்ப செத்துட்டான்னு காரியத்தை பண்ணிட்டேனே. ஐயோ கடவுளே, ஐயோ. என்னங்க, நாம பாவத்தை பண்ணிருக்கோங்க. அவ உயிரோட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல அவளுக்கு செஞ்ச காரியத்தை நினைச்சு அழுகிறதான்னு தெரியலையே. அம்மாடி துளசி, ஐயோ நான் பண்ண பாவம் அவ வாழ்க்கையை பாதிக்குமே. ஐயோ, நிம்மதி இல்லாம போயிடுமே. துளசி மாப்பிள்ள, அவளை நீங்க பாத்தீங்களா மாப்பிள்ள? அவளுக்கு என்னாச்சு? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? என்னாச்சுன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. என்ன ஆச்சா? ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள்ள நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என் பொண்ணு எங்க இருக்கா? என்னாச்சு சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க. ராமாவா மாப்பிள்ள, ஐயோ மாப்பிள்ள, இப்படியே பேசுனா கையில நெருக்கிடுவேன். மாப்பிள்ள, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ரெண்டு பேரும். உங்களுக்கு அவ உயிரோட இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியாது மாப்பிள்ள. அவ உயிரோட இருந்திருந்தா செத்து போனவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் பண்ணிருப்பேனா? எந்த அப்பனாவது இந்த காரியத்தை செய்வானா? எந்த அப்ப தலை உழுகுவான்? மாப்பிள்ள பொய்யா சொல்லுங்க. என்ன வெறுப்பேத்தாதீங்க சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அடிச்சே கொன்னுடுவேன். அம்மா துளசி, அம்மாடி, அம்மா துளசி. இவங்களுக்கு துளசி உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்காதுண்ணே. இவங்களை பார்த்தா அப்படித்தானே தெரியுது. மாப்பிள்ள, ஐயோ, என்னங்க? அப்ப துளசி எங்கடா போயிருப்பா? அண்ணே, சுமதிக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்குண்ணே. அப்ப சுமதிய தூக்குங்கடா. சரிண்ணே. அவளை தூக்கிட்டு வரேன், அப்புறம் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும்.
வாங்கடா. என்னங்க ஜனனியோட ஒரு ஃப்ரெண்டை காணும் தேடி போனோம். அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஐயோ, அவரோட சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. அதான் உங்களுக்கு நல்லபடியா காரியத்தை பண்றேன். என்னது காரியமா? ஆமாம் பாட்டி, ஜனனியோட மனசுக்கு ஏத்த மாதிரி என்னால முடிஞ்ச ஒரு உதவி. என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? நாங்க உயிரோடு இருக்கிறப்பவே காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற? காரியம் பண்ணது நீதானா? அப்ப பிண்ட வச்சது யாரு? நான் தான் பாட்டி. ஏய், அறிவு இருக்கடி உன் பிள்ளைக்கு? பா, என்னப்பா தப்பு பண்ணிட்டோம்? என்ன தப்பா? நாங்க உயிரோடு இருக்கும்போது யார்கிட்ட பிண்டம் வச்சுட்டு வந்திருக்க நீ? நீ பிண்டம் வைக்கணும்னா ஒண்ணு நான் சாவணும், இல்லன்னா உன் அம்மா சாவணும், இல்ல நீ தாலி கட்டி இருக்கிய உன் பொண்டாட்டி அவ சாவணும். அப்பதான் நீ பிண்டம் வைக்க முடியும். எவ்வளவு ஒருத்திக்கு பிண்டம் வச்சிருக்க? அவளுக்கு உனக்கும் என்னடா உறவு? சிவாக்கு என்னன்னா தெரியும்? எல்லாம் இவ பண்ற வேலைதான். ஒரு சாவுனா போகலாம் வரலாம், பிண்டம் வைக்கிற அளவுக்குனா அப்ப ஏதோ திட்டம் போட்டு தானே செய்யறாங்க. அத்தை, அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை அத்தை. இந்த அளவுக்கு நாங்க யோசிக்கவே இல்லை. ஒரு ஆன்மா சாந்தி அடையணும்னு நினைச்சோம், செஞ்சோம், அவ்வளவுதான். ஏதோ நல்ல விஷயம் நினைச்சு செஞ்சுட்டோம். இப்ப அதுக்கு என்ன பண்றது? செய்யறதையும் செஞ்சுட்டு கேள்வியடா கேக்குற? ஏய், காரியம் பண்றப்போ பிண்டம் வைக்கிறப்போ உங்க அப்பன், பாட்டன், முப்பாட்டன், குலம், கோத்திரம், குலதெய்வம் எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டா செய்வாங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உனக்கு? நீ திதி கொடுத்த பொண்ணுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? ஏய், இந்த சாபம் நம்ம பரம்பரைக்கு வந்து சேரும் தெரியுமா? ஏய், நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னடா பண்றது? சேரக்கூடாத ஆள் கூட சேர்ந்தா இப்படிதான் வந்து சேரும். பா, நல்லதுன்னு நினைச்சு பண்ணோம். ஒரு ஆத்மாக்காக பண்ணோம். அது கடவுளுக்கும் தெரியும், நம்ம முன்னோர்களுக்கும் தெரியும். எல்லா கஷ்டத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி இருக்கும். இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தான் செய்யணும். ஏய், தண்ணி கொண்டு வாங்க. தள்ளுறே, வாடா. என்னங்க ஏங்க பா, எதுக்கு என்னங்க பண்றீங்க? பா, என்னப்பா பண்ணிட்டு வாய்முடா. உன்னை பெத்த அப்ப நான் சொல்றேன், உட்காரா. பா, எதுக்கு உட்கார்றாங்கறல, உட்காரு. செஞ்சது பாவம்னு தலைமுழுகு. என்னங்க? ஏய், பேசாத நீ. மாமா மாமா, அது யாரும் பேசக்கூடாது. தண்ணி குடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.